வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம சிவனாண்டி வந்து சாமுண்டேஸ்வரிய வீட்ட எழுதி வாங்கியாச்சு. இன்னையோடு இந்த வீடு சாமுண்டேஸ்வரி வீடு எனக்கு தான் அப்படின்னு வந்து சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கும் விதமாட்டு அந்த 2 பேர்த்தையும் வந்து கண்டுபிடிச்சு சொட்டைய முறிச்சு நம்ம காளியம்மாவுக்கு முன்னாடி கொண்டு விட்டு, இதெல்லாம் உன்னோட வேலை நீ இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சம் ஊர் மக்கள் முன்னாடி நிரூபிக்கிறாங்க. அதோட நம்ம சிவனாண்டியையும் காளியம்மாவையும் வந்து கம்பி எண்ணெய் வைக்கிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்திராவுக்கு ஏகப்பட்ட குஷி. இன்னையோடி அக்கா இந்த வீட்டை விட்டு ஓடிடுவா. நம்ம எப்படியோ நம்ம கணவரோட தந்திரத்தால் இந்த வீட்டை வாங்கிட்டோம். நடு தெருவில் அவளை கொண்டு விடணும் அப்படின்னு வந்து சொந்த அக்காவுக்கே சூனியம் வைக்கிறதுல நம்ம சந்திராவை விட்டால் வேறு யாருங்க? அப்படியே ஒரு பெரிய பக்கா பிளானோடி இருக்கிறாங்க நம்ம ராஜா. எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அந்த பத்திரம் போட்ட 2 நபர்களையும். அவங்க தானே அத்தைக்கிட்ட இருந்து நாங்கள் பெண்கள் முன்னேற்றம் நாங்கள் பெரிய திட்டத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம அத்தையோட வீட்டையே ஆட்டையை போடுறதுக்கு இவங்க தான் காரணம். அவங்கள கண்டுபிடிச்சாலே போதும், தோலை உரிக்க வழியில் கண்டிப்பாக உண்மையை வந்து ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நாலாபுரமும் சிதறி ஓடி தேடி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம காளியம்மா அறிவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த நபர்களை தான் தேடி வந்து நம்ம ராஜா கண்டுபிடிச்சிட்டு வருவாப்புல. அதனால் அவங்க இவ கண்ணிலே படக்கூடாது, வெளியூருக்கு போகணும், அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு வந்து குறியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா வந்து அந்த பத்திரம் போட்ட நபர்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பக்காவாக வாங்கி அங்கே அடையாளங்களையும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க வீட்டை வந்து அடையிறாங்க. இவங்க எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்க நேரத்தில் நம்ம ராஜா வந்து பார்த்து இவங்க கண்டிப்பாக வெளியூருக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நம்ம விட்டுறக்கூடாது, இதுதான் நம்ம அத்தையோட வீட்டை அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஆனால் அவங்கள்ட்ட இப்போ நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக சுதாரிச்சுட்டு இங்கேருந்து தப்பி போயிடுவான். அதனால் அவங்க வழிக்கு பேசி பார்ப்போம் அப்படின்னு வந்து என்ன நீங்கள் யார் அப்படின்னு வந்து அவங்க கேட்க நேரம், நாங்கள் வந்து புதுசாக ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கோம், அந்த இடத்துல இடம் இருக்கா அப்படின்னு வந்து வேறு அதுக்கு ஒரு பத்திரம் பறித்து தருவீங்களா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம வேலைக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குது, வேறு விஷயம் அப்படின்னு வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் பிடிச்சி கமுக்கமாக அமைக்கிறாங்க நம்ம ராஜா. அதோட மயில் வாகனத்தோடு சேர்ந்து அங்கேருந்து இந்த 2 நபர்களையும் இழுத்துக்கிட்டு வராங்க. வந்து நம்ம காளியம்மா சிவனாண்டி முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க. அட பாவிகளா, இவனுங்களை நான் எங்கே போக சொன்னால் இவனுங்களை இங்கே இந்த ராஜா அந்த டிரைவர் பயங்கர ஆளாக இருப்பான், அவனை போய் இழுத்துட்டு வந்துட்டானுல, இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து திருட்டு முழிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு விட்டு கேட்குறாங்க, அத்தை இவங்க தானே அந்த 2 நபர்கள்? ஆமாம் மாப்பிள்ள, இவங்க தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினவங்க, அப்படி சொல்லுங்கடா உண்மையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான் காளியம்மாவோட தந்திரமும் சிவனாண்டியோட குட்டம் வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம். இவங்க சொல்லி தான் நான் இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினோம், இவங்க தான் எங்களை வாங்க வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. எதை வச்சுடா சைன் பண்ண வச்சிங்க அப்படின்னு தான் மேஜிக் பேனா 1 ஹவரில் அந்த எழுத்துக்கள் எல்லாம் மாயமாக மறைஞ்சிடும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட இருந்து வீட்டை எழுதி வாங்கினது மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து சொல்லாப்புல நம்ம ராஜா வந்து நிரூபிச்சுறாங்க. சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது நம்ம இந்த ராஜா வந்து எப்படியும் தோற்கடிச்சிடலாம், இந்த வீட்டை நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து சொந்தம் ஆக்கிடலாம், அக்காவை நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம், இப்படி 1000 கனவோடு இருந்த எனக்கு ஒரு பெரிய இடியாட்டு வந்துட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம சிவனாண்டியை சந்திரா முன்னாடியே சொட்டையை முறிச்சு போட்டுறாங்க நம்ம ராஜா. அதோட ஊர் மக்கள் சிவனாண்டி நீ ஏன் இப்படி ஃப்ராடு பண்ணிட்டு திரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்கங்க நம்ம காளியம்மாவையும் சிவனாண்டியையும்.